பணத்திற்காக நடத்தப்படும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக வரும் 29ஆம் தேதி ஜப்பான் செல்கிறார். பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சென்னையில் விடிய விடிய இடியுடன் மிதமான மழை. வங்கக்கடலில் வரும் 25ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற கூட்டம் நீண்ட நாள் நீடிக்காது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால நிதி அதிமுக ஆட்சி அமைந்ததும் மேலும் உயர்த்தி வழங்கப்படும். எடப்பாடி பழனிசாமி உறுதி. வரும் சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு முடிவு கட்டும் தேர்தலாக அமையும். நயனார் நாகேந்திரன் விமர்சனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் சுபான்ஷு சுக்லா. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பிய அனுபவங்களை பகிர்ந்தார். சீனாவில் கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து விபத்து. 12 பேர் பலியான பரிதாபம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் இடம்பெறாதது வருத்தமளிக்கிறது. இந்திய அணியின் முன்னாள் பந்து வீச்சாளர் வெங்கடேஷ் பிரசாத் கருத்து.